தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் தடைகள் நீங்க பெற்ற நன்னாளாக அமையவிருக்கிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று, ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவரென மெய்ப்பித்தது என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனை என்னவென்றால், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனோ சகோதரியோ, நான் எவ்வளவு பக்தியாக இருந்தாலும், எவ்வளவு பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்தாலும், அனுதினம் போராட்டங்கள், அனுதினமும் நிந்தைகள், வேதனைகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை கூறுகின்றார். என்னவென்றால், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதாவது அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, வசனத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அந்த காலம் நிறைவேறும் அளவும் அவனை பரிசுத்தமாக்குவதற்காக, அவளை பரிசுத்தமாக்குவதற்காக நாம் புடமிட்டு இந்த சோதனைகளை அனுமதிக்கின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தில் 18ஆம் சங்கீதம் பார்க்கும் பொழுது யோசேப்பை அவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அவன் உயர்த்தப்பட வேண்டும். இஸ்ரவேலர் மத்தியில், அதாவது எகிப்திய தலைவர்கள் மத்தியில் அவன் உயர்த்தப்பட வேண்டும். அவனுடைய சகோதரர்களை அவன் போஷிக்க வேண்டும். இது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு திட்டம், வாக்குத்தத்தம். இதை நிறைவேறுவதற்காக அவனை புடமிட்டார். அவனை பார்வோனிடத்தில் கொண்டு சேர்க்கும் வரை அவன் சிறைச்சாலையில் விலங்கிடப்பட்டு காணப்பட்டான். பல்வேறு அவப்பெயர்கள், சொல்லாத செய்யாத காரியத்திற்கு அவன் அவமானத்தை அடைந்தான். இறுதியில் அவன் புடமிடப்பட்ட பின்பு அவன் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். பிரியமானவர்களை, அவனுடைய சகோதரர்கள் அனைவர் மத்தியிலும் உயர்த்தப்பட்டு, ஏன் எகிப்தியர் மத்தியிலும் அவன் உயர்த்தப்பட்டு அவர்களை போஷிக்கிறவராக காணப்பட்டான். இதே போன்றுதான் பிரியமானவர்களை, உங்களை கர்த்தர் உயர்த்த போகின்றார். உங்கள் சகோதர சகோதரிகள், உங்கள் இன ஜன பந்தத்தார் மத்தியில் உங்களையும் உங்கள் சந்ததியையும் உயர்த்த போகின்றார். ஆகவேதான் இந்த புடமிடுதல். ஆகவே இந்த சோதனைகளை நீங்கள் வெற்றி பெறுங்கள். உங்களை இன்னும் பரிசுத்தவானாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினை போன்று உங்களையும் உங்கள் சந்ததியையும் இந்த மாதத்திலிருந்து, இந்த திருக்கிருபையின் காலம் முடிவதற்குள் 1000 தலைமுறை மட்டும் உங்களையும் உங்கள் சந்ததியையும் உயர்த்தி ஆசீர்வாதத்தின் தூண்களாக, வாய்க்காலாக உங்களை மாற்றப் போகிறார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் ஒரு சில சோதனைகளை கொடுத்து சோதித்து கொண்டிருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கூறுகின்ற இந்த நல் வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் எங்களை புடமிடுகின்றீர். நாங்கள் சுத்த பொன்னாக விளங்கின உடனே யோசேப்பை உயர்த்தின போன்று எங்களையும் எங்கள் சந்ததியையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் புடமிடுதலை மோது வசனத்திற்கு வாக்குத்தத்தம் நிறைவேற எங்களை சோதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் சோதனைக்கு எங்களை அப்பா ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களை சோதிக்கின்ற இந்த சோதனை எங்களுடைய வெற்றிக்கு ஆரம்பம் என்று உணர்ந்து விட்டோம். அதற்காக நன்றி கூறுகின்றோம். சோதனையை தாங்க பலன் தாங்க. இதன் சோதனை முடிந்தவுடன் நீர் கூறின வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.